அதில் படத்தோட கருத்து டேரக்டர் ஒரு 10 கான்ஸ்பிரசி தியரி பார்த்துட்டு அதை அப்படியே கலக்கி போட்டு எடுத்துருக்காரு. அது இல்லாமல் 2023 டாப் கேம்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கேப்சர் பண்ணி நல்லா படம் நல்லதாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பிரபாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. கமல் சார் வந்து கடைசியில் வந்து ரொம்ப ஹைப் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுறோம். சீன் வந்து விஜய் தேவர்கொண்டா கேமியோ பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் செம்மையாக இருக்காரு இந்த இதில் கெட்டப்பில். அப்புறம் கர்ணன் அந்த கதைலாம் வருது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப்காக வெயிட் பண்ணுறேன். நல்லா தான் இருக்கு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. இல்லை படம் வந்து பழங்காலம் இப்போ நிகழ்காலம் ஃபியூச்சர் இது எல்லாமே கலந்த மாதிரியான ஸ்டோரி. நம்ம புக்ஸு மகாபாரதம் இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ன்ற மாதிரியான சீக்வல் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா என்கேஜ் பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, நல்லா என்கேஜாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சில விஷயங்கள் வந்து மெயினாக என்னென்னா, நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம்னா இயற்கைக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்றோம்ல, அது மாதிரியான இதுதான். படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, வாட்ச் பண்ணுங்க. பிரபாஸ் சூப்பராக இருக்குது. எல்லாரோட இதில் வந்து பிரபாஸ்ன்னு சொல்ல முடியாது, அவர் ஹீரோ. அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாரோட பார்ட்டும் இருக்குது. எல்லாருமே அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், கமலஹாசன் சாராக இருக்கட்டும், இன்னும் 2 கேரக்டர்ஸ் இருக்குது. அது வந்து சஸ்பென்ஸாகவே இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி தி ஸ்பாய்லர். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். மஸ்ட் வாட்ச். ரீசெண்ட் டேஸில் இல்லை, இது வரைக்கும் பார்த்த படங்கள்ல ரொம்ப திருப்தியாக இருக்குது படம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது. அந்த மகாபாரத கதை இருக்கு இல்லைங்களா, மகாபாரதனுடைய கதையினுடைய ஃபேக்ட், அந்த இது இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அதர்மங்கள் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து காண்டவன் வருவார், இந்த பூமியில் பிறப்பார், அந்த அதர்மங்களை அழிப்பார் அப்படின்னு அந்த கதையை வச்சு கிராஃபிக்ஸோட இப்போ இருக்கிற ட்ரெண்டோட கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்குற அந்த நடிப்பு வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ அப்படின்றதெல்லாம் இது இல்லை, கதை ஸ்டோரி அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபினிஷிங் இன்ட்ரடக்ஷன் சரி, ஃபினிஷிங் சரி, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. கமலஹாசன் நமக்கு பிடிச்ச ஆக்டர்னா நமக்கு தெரிஞ்சது கமலஹாசன். நம்ம தமிழ்நாட்டில் அவருடைய இது ஆக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கதையை என்ன கொண்டு வந்தாங்களோ அந்த கதையை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சார். என்டர்டைன்மெண்ட்டும் நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றதுக்கும் அருமையாக கொடுத்துருக்குறாங்க. வேல்டு லெவலில் ஸ்டோரி இருக்குது, ஃபிலிம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா இருக்குது. அது இந்த 3D எஃபெக்டோட கொடுத்துருக்கிறது இன்னும் அருமையாக இருக்குது. அதான் சார், அந்த நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு ஓரளவுக்கு திருப்திகரம் வரணும் இல்லைங்களா, அதுக்கு பல மடங்கு திருப்தியாக கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கதை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை தான் பிறந்து இந்த சமுதாயத்தை காக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கிறாங்க. திருவண்ணாச்சியார்ன்ற நம்ம படிச்சிருக்கு இல்லைங்களா, அவரும் வந்து பாதுகாக்கிற மாதிரி கதையை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்கு, பாதுகாக்க. அதுதான் அதனுடைய கதை. நல்லா இருக்குது சார். இப்போ இன்னொரு முறை 2 முறை கூட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. பீக் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக யாருமே வந்து டவுன்லோட் பண்ணியோ இல்லைனா ஓடிடிக்காக வெயிட் பண்ணாதீங்க. வந்து தியேட்டரில் பார்த்துருங்க, சரியான எக்ஸ்பீரியன்ஸ். விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. 600 crore வந்து பண்ண விஎஃப்எக்ஸா இல்லைனா 1500 crore பண்ண விஎஃப்எக்ஸானே தெரியாது, செம்மையாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷுவல்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம தமிழ் ஆக்டர் பசுபதி வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பாப்புல. அண்ட் நீங்கள் அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே எப்பப்போ ஸ்க்ரீனில் வராங்களோ அப்பப்போ வந்து அந்த ஸ்க்ரீனே தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி இருக்கும் ப்ரோ. பயங்கரமாக இருந்துச்சு, நல்ல ஒரு ஃபிலிம். பிரபாஸோட டைம் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் கம்மியான டைமில் வந்தாலும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காரு. பட் இந்த அளவுக்கு ஃபிலிம்க்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிங்காக அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. மற்றபடி படம் செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக ஸ்லோவாக போச்சு, பட் செகண்ட் ஹாஃப் பிரிச்சிட்டாங்க. மூவி வாஸ் நைஸ், நல்லா தான் இருந்துச்சு. அப்படியெல்லாம் இல்லை, கமல்ஹாசனோட சீன் நல்லா இருந்துச்சு. அண்ட் விஜய் தேவரகொண்டா வரும்போது நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு விஜய் தேவரகொண்டா தான். பட் படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து ஏதோ போரிங்காக இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் அதான் படம் சூப்பராக இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக பண்ண மாதிரி இருந்தது, ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் லாஸ்ட்டில் போஸ்ட் கிரெடிட் சீனோட ஒரு எண்டிங் மாதிரி முடிச்சாங்க. லாஸ்ட் 20 minutes தான் ஹைலைட் ஆகுது ஃபிலிமே. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு ரொம்ப நல்லா முடிச்சுட்டு போயிருக்காங்க. வந்து பார்க்கணும் போல எங்களுக்கு அந்த இது இருந்தது.
அதான் படத்தோட கருத்துனா லைக் சைஃபை மூவி இந்தியாவில் சொல்ல போனால் இதான் பெஸ்ட் இப்போ வந்ததுல. அது நல்லா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும்தான் கொஞ்சம் காமெடி கிரிஞ்சு பண்ணியிருந்தாங்களே தவிர, ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் காமெடி இன்னும் கிரிஞ்சு பண்ணியிருந்தாங்களே தவிர, செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா அந்த ஆக்ஷன் கொஞ்சம் மகாபாரத் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பழைய புராண இருக்கு இல்லையா, மகாபாரதமும் இப்போ இருக்க அந்த நவீன டெக்னாலஜியும் சேர்ந்த மாதிரி ஒரு கற்பனையான கதை நல்லா இருக்கு. எல்லா மதத்துலயும் அந்த ரொம்ப அநியாயம் நடக்கும்போது ஒரு மேலோகத்துல இருந்து ஒருத்தர் வருவார்னு எல்லா மதத்துலயும் சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவ்ஸ் வந்து மெஷியா அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. நம்ம ஹிந்து மதத்துல வந்து கல்கி அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. பேர் தான் வேற. ஸோ ஒருத்தர் வருவாரு அப்படின்றது ஒரு உண்மை. அதை நம்பிக்கையா வச்சுதான் அந்த படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாம் முதல்ல விஷுவல் எஃபெக்டை தான் நம்ம சொல்லணும். இது மாதிரி படம்லாம் வந்து இந்த மேட் மேக்ஸ், அந்த என் கேம், இந்த மாதிரியான படம்லாம் பார்த்து விஷுவல் எஃபெக்ட் பார்த்து நம்ம பயந்துருப்போம். இது வந்து இந்தியாவில் ஒரு முதல் முயற்சி. இது ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸாக சொல்றேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் நான் பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து அமிதாப் பச்சனை பத்தி நான் முதல்ல சொல்லணும். அந்த பழைய 80s வந்து அமிதாப் பச்சனை இப்ப நீங்க பார்க்கலாம். அப்புறம் அவர் இது வரைக்கும் செய்யாத ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதுல இருக்கு. அவருக்கு தான் அதிக ஆக்ஷன் சீன்லாம் அவருக்கு தான் இருக்கு. கமல்ஹாசன் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 2 சீன் தான் வருவார் அவர் முதல் காட்சியிலும். ஆனா கடைசியான காட்சியில தான் அவருக்கு தெரியும் ஒரு அடுத்த பார்ட் வந்து கண்டினியூ ஆகுது. அதுலதான் அவருடைய முழுசா அவரு தான் இருக்க போறாரு. அதுக்கான ஹைப் இப்பயே கொடுத்துட்டாங்க. அந்த கன்க்ளூட் எப்படி இருக்கும்னு பார்க்க ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கு. படத்தோட ரேட்டிங் அவுட் ஆஃப் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது 8 கொடுக்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சின்ன சின்ன லேக்ஸ் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் செட் பீஸ்மாக வச்சதுனால அது ஒரு ப்ராப்ளமாக தெரில யாரும். நல்ல படம் தான். பிரபாஸ் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்க்குறோம் ஆஃப்டர் பாகுபலி 2. 3 hours இருக்கு லென்த்து. ஸோ சில பேருக்கு அது ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். பட் மோஸ்ட்லி ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எல்லாருமே மோஸ்ட்டாக ஐமேக்ஸில் பார்க்க ட்ரை பண்ணுவோம் அந்த படம். எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. திஷா பட்டானி கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்கலாம் நான் சொல்லுவேன். கமல் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு 15 minutes தான் கிட்ட ஸ்க்ரீன் டைம் இருக்கு. ஆனால் அது 15 minutesமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பர். விஷுவல் வைஸாக ரொம்ப இது பிரில்லியண்டாக இருக்குது. ஏதோ ஒரு அமெரிக்கன் சினிமாட்டோகிராஃபர் யாரோ தான் இதுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் விஎஃப்எக்ஸும் கிட்டத்தட்ட 78-80 ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு விஎஃப்எக்ஸ். 600 crores நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லுவேன் ஒரு பெட்டர் டைரக்ஷன் நான் சொல்லுவேன். ஸ்க்ரீன் பிளே வைஸாக ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் அமிதாப் சாரோடும் பிரபாஸ் சாரோட ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு மகாபாரத அந்த கலியுகத்தோட ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அது கொஞ்சம் கிளிம்ஸ் மாதிரி காட்டியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ரேட்டிங் ஒரு 7 கொடுத்து 7.5 to